இந்த கொடி என்ன மிஞ்சி யாரு இவளுக்கு எந்த ஒரு பொறுப்புமே கிடையாது, எந்த ஒரு வேலையுமே கிடையாது. டிசம்பர் 22ஆம் தேதியன்று கட்சியில் இருந்து விலகுவதாக கூறியவர் மறுநாளே அவர் கூறியது, தளபதியோட கொள்கையால மட்டும்தான் இணைஞ்சிருக்கும். பெண்களுக்கு முக்கியத்துவம் தளபதி சொல்லியிருக்காரு. அந்த தளபதி கொள்கைக்காக மட்டும்தான் நான் இதில் நான் செயல்படலை, நான் பொது இடத்துல தான் செயல்படலன்னு சொன்னால் நான் அந்த கட்சியிலேருந்து நான் வெளில போகிறேன் அப்படின்லாம் நான் சொல்லலை. என்னோட விருப்பத்தோடு தான் நான் அந்த கட்சிக்கு வந்தேன். அதே மாதிரி என்னோட விருப்பத்தோடு தான் அந்த கட்சியிலையும் இணைகிறேன். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பழூர் ஒன்றியம் கார்குடி பகுதியை சேர்ந்தவர் பிரியதர்ஷினி ஜெயபால். விஜயின் தீவிர ரசிகையான இவர் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கியதில் இருந்தே உறுப்பினராக இணைந்தார். இதனிடையே டிசம்பர் 22ஆம் தேதியன்று கார்குடி காலனி தெருவில் கட்சியின் கொடி ஏற்றுவதற்கு சொந்த செலவில் சில ஏற்பாடுகளை செய்தார். இந்நிலையில் கொடியேற்றும் நிகழ்ச்சி தொடங்கும் போது அங்கு வந்த தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள் பிரியதர்ஷினி உள்ளிட்டோரை புறக்கணித்ததாக கூறப்படுகிறது. நான் வைத்த கொடிக்கம்பத்தில் என்னையே கொடியேற்றவிட மாட்டீர்களா என கோபத்தில் பொங்கினார் பிரியதர்ஷினி. இதுக்கப்புறம் எனக்கு இன்னும் 20 ரூபா செலவு இருக்கு. பொதுமக்களுக்கு புரியுதுங்க. நீங்க உங்க வைப்பை மட்டும் சொல்லக்கூடாது. அந்த பையன் வச்சிருக்காரு. யாராருக்கோ வாங்கி கொடுத்ததெல்லாம் நாங்க எப்படி உங்க வைப்பை மட்டும் நீங்க பேசுறீங்களே, நீங்க உங்க 2 பேர் வைப்பை மட்டும் பேசுறீங்க. இதுக்காக மக்கள் கஷ்டப்பட்டு பொதுமக்கள் வந்து மக்கள் கஷ்டப்பட்டதுக்கு நாங்க செலவு பண்ணிருக்கீங்கன்னா நீங்க உங்களுக்கு செலவு தான் வேணும், காசு தான் வேணும்னா கட்சியில் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என விஜய் கூறியிருந்தார். ஆனால் தங்களுக்கு மதிப்பே இல்லை என்றவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இருந்தே விலகுவதாக தெரிவித்திருந்தார். இங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செஞ்சுமே எனக்கு ஒரு மரியாதையே தரல. மகளிருக்கு தளபதி மரியாதை தான் தரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்தவங்க அவங்களே செஞ்ச மாதிரி செஞ்சுட்டு போயிட்டாங்க. எனக்குள்ள மரியாதை ஒன்றுமே செய்யலை. என்னை ஃபஸ்ட்டு வெளியில் காமிக்கவே இல்லை. மகளிருக்கு முக்கியத்துவம்னு தளபதி பேசுகிறாரு. ஆனால் அவங்களுக்கு செயல்படுறவங்க அதை பயன்படுத்திக்கல. அவங்க செய்கிற மாதிரி தான் எல்லாமே காமிச்சிக்கிறாங்க. நான் இந்த கட்சியில் எனக்கு இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. நான் விலகிக்கிறேன் அந்த கட்சியை விட்டு. இந்த விவகாரம் கட்சி தலைமையை எட்டியதை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகிகள் டிசம்பர் 23ஆம் தேதி நேரில் சென்ற பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். சுமார் 3 மணி நேரமாக பேச்சுவார்த்தை நடந்ததை தொடர்ந்து பிரியதர்ஷினி சமாதானமானார். பின்னர் கட்சியின் கொடியை ஏற்றினார் பிரியதர்ஷினி. பின் நிருபர்களுக்கு பேட்டியளித்த அவர் விஜயின் கொள்கைக்காகவே மீண்டும் கட்சியில் சேர்ந்தேன். கட்சியில் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது என்றும் அதனால் நான் விலகுவதாக தெரிவிக்கவில்லை என மாற்றி பேசினார். தளபதியோட கொள்கையால மட்டும்தான் இணைஞ்சிருக்கும். பெண்களுக்கு முக்கியத்துவம் தளபதி சொல்லியிருக்காரு. அந்த தளபதி கொள்கைக்காக மட்டும்தான் நான் இதில் நான் செயல்படலை, நான் பொது இடத்துல தான் செயல்படலன்னு சொன்னால் நான் அந்த கட்சியிலேருந்து நான் வெளில போகிறேன் அப்படின்லாம் நான் சொல்லலை. என்னோட விருப்பத்தோடு தான் நான் அந்த கட்சிக்கு வந்தேன். அதே மாதிரி என்னோட விருப்பத்தோடு தான் அந்த கட்சியிலையும் இணைகிறேன்.